ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குன்னு சொல்லி நான் ஒரு 6 வீக்ஸ்க்கு வந்து நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளானை தான் நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மீதி இருக்கிற பிளானையும் நம்ம பண்ணிடலாம். இந்த பிளானில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் சிலபஸ் நிறைய பேர் படித்து வச்சுருப்பீங்க. புதுசாக வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை ரெண்டையும் மிக்ஸ்அப் பண்ண மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஓரளவு படிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து டீகோட் பண்ணுறேன். இப்போ போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டில் வந்து 44 இருந்துச்சு. இப்போ அப்டேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 49 இருக்குது. ஸோ இதில் வந்து 22 போம் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேடருக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் எப்படி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து இம்மார்டாலிட்டி ஓட், டின்டன் அபி இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை ஒரே நாளில் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். பட் த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புதுசு வந்து ஒரு நாள் நம்மளால் படித்து முடிக்க முடியாது. ஸோ 2 நாள் நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நாளில் வந்து நீங்கள் ஓவரால் சம்மரி இல்லைனா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது தடவை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். இதில் ஒரு சிலர் வந்து மெண்டிங் வால் பர்ச்சஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் முடிகிறதுக்குள்ளே இந்த புக் ஆஃப் டச்சஸ் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீக் 1 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இம்மார்டாலிட்டி ஓட், டின்டன் அபி இதெல்லாம் நம்ம படிச்சிடுவோம். தென் வந்து புக் ஆஃப் டச்சஸ் படிச்சிடுறோம். ஓரளவுக்கு முக்கியமான போம்ஸ் எல்லாமே படிச்சிடுறோம். இதை 7வது நாள் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கணும். தென் சின்ன சின்ன போமாக இருக்குது அப்படின்னா நான் 2 ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சானட்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். 1 சிட்டிங்கில் வந்து நம்ம ஒரு 6-7 சானட் கூட முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 7 சானட் வந்து ஒரு நாளைக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடியதாக வந்து 2 நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணலை. தென் இதெல்லாம் வந்து வீக் 2க்கு நான் போட்டிருக்கேன். தென் வீக் 2லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா O2 நைட்டிங்கல், ப்ரொலாக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஒரே நாளில் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. தென் வீக் 3 அப்படின்னு பார்க்கும்போது பாரடைஸ் லாஸ்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு லென்த்தியான ஒரு விஷயம். அதை நம்ம டீட்டெயிலாகவும் படிக்கணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பாரடைஸ் லாஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாரடைஸ் லாஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த வீக்குள்ளே நம்ம படிச்சிருப்போமா, ஏன்னா அது லைன் பை லைன் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த வீக்குள்ளே நீங்கள் பாரடைஸ் லாஸ்ட் படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக்லேயும் நான் மண்டேயில் அதை ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளியர் கட்டாக அதோட ஒர்க் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்குமே ஒரு டஃப்பான பார்ட்டை நான் எடுத்து போட்டிருக்கேன். மீதி எல்லாம் கொஞ்சம் ஈஸியான பார்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ளே இல்லைனா ஒரு போம் அந்த மாதிரியான ஒரு லென்த்தியானது அந்த மாதிரி ஒரு டஃப்பான பார்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வீக் 4 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் லாஸ்ட் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரூத்து, தென் இந்த ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் 1 சிட்டிங்லேயே முடிச்சிடலாம். ஏன்னா பேக்கனஸே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். பட் ஒத்தலோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த வீக் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தலோவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். மீதி எல்லாமே வந்து இதில் ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நியூ சிலபஸ், பிளாக் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஓல்டு சிலபஸ். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ ரெட் கலரில் இருக்கக்கூடியது நான் 2 நியூ சிலபஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் ஒன்று வந்து டஃப்பான சிலபஸாக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து வீக் 4க்கு நம்ம பண்ண பிளான். இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் மாடிஃபை பண்ணுமோ பண்ணிக்கலாம். தென் வீக் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் லியர். ஸோ கிங் லியர் அப்படின்றது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் லைன் பை லைன் வாசிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ தென் வந்து லாஸ்ட்டாக வந்து வீக் 6 அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நியூ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதில் மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீக் 6 வரைக்கும் இதில் இருக்க பிளானை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம ரிமைனிங்க்கு பிளான் பண்ணுவோம். திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ண பிளான். இதில் உங்களுக்கு என்னென்ன மாடிஃபை பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம குரூப்பில் வந்து படிக்கிறவங்களுக்காக நாங்கள் பண்ண பிளான். இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். என்ன மாதிரி படிக்கணும், ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் போடுறேன். பட் கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை.
நம்மளுக்கு கொஷின் பேப்பர் நிச்சயமாக வந்து லாஸ்ட் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஒரு நோட் தனியாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி வைக்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீக்குமே ஸ்டாப் பண்ணி அதோட பிளானை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுறதுனால வீடியோ லென்த்தாக எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம யுத்திகா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அது ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. அதில் யாராவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் ஏபிசி மார்ட்டில் இருந்து உங்களுக்கு பாசிப்பயிறு உருண்டை வரைக்கும் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.